நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஆன்லைனர் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த எக்கனாமிக் ஆன்லைனரில் வந்து வங்கிகள் அதை பற்றி வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து எக்கனாமிக் ஆன்லைனர் கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். தேசிய பங்குச்சந்தை செயல்படும் இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் தான் இருக்குது. சரிங்களா? நம்ம நாட்டுடைய தேசிய பங்குச்சந்தை வந்து எங்கே வந்து இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மும்பையில் தான் வந்து இயங்குது. இந்திய வங்கிகள் கட்டுப்படுத்தும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா மார்ச் 10, 1949. சரிங்களா? இந்திய வங்கிகள் கட்டுப்படுத்தும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு மார்ச் 10, 1949. B.R. அம்பேத்கரின் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆய்வு கட்டுரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டம் வந்து RBI சட்டம் 1934 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பட துவங்கிய ஆண்டு ஏப்ரல் 1, 1935. இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பட துவங்கிய ஆண்டு வந்து ஏப்ரல் 1, 1935. சரிங்களா? இதோடைய தலைமையிடம் பார்த்திங்கன்னா மும்பை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், RBI மும்பையில் நிரந்தரமாக செயல்பட தொடங்கிய ஆண்டு வந்து 1937. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா RBI வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கொல்கத்தாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1935. சரிங்களா? 37க்கு வந்து அதோடைய தலைமையகத்தை மும்பைக்கு வந்து மாற்றிருப்பாங்க. RBI வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1949. சரிங்களா? அச்சடித்த பணத்தில் பார்த்திங்கன்னா 85% வரை புழக்கத்தில் விடுகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாடுகளுக்கு இடையிலான பணம் தான் பார்த்திங்கன்னா செலவாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய செலவாணி பார்த்திங்கன்னா ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், உலக நாடுகளுக்கு இடையிலான செலவாணி அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே நடைபெறுகிறது. சரிங்களா? உலக நாடுகளுக்கு இடையிலான செலவாணி அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே நடைபெறுகிறது. அடுத்து பாருங்கள், பண்டைய காலத்தில் பண்டமாற்றத்திற்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்திய உலோகம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கம். சரிங்களா? இந்தியாவில் முதலில் 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1917. சரிங்களா? இந்தியாவில் 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு 1917. 1 ரூபாய் நோட்டுகளை மீண்டும் வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1940 தான் வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், 1947 வரை 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த படமே புழக்கத்தில் இருந்தது. சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள தேவாஸில் அச்சகம் அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1974. சரிங்களா? 1928 ஆங்கில அரசு ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க தொடங்கிய இடம் பார்த்திங்கன்னா நாசிக், மகாராஷ்டிரா. எப்போன்னு பார்த்தோம்னா 1928. சரிங்களா? 1990 வங்கி ஆவணங்கள் அச்சடிக்க அச்சகங்கள் தொடங்கிய இடம் பார்த்திங்கன்னா மைசூர், சால்பன். சரிங்களா? மேற்கு வங்காளம். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் நாணயம் அச்சடிக்கப்படும் இடங்கள் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத். சரிங்களா? அந்த 3 இடத்துல நாணயங்கள் வந்து அச்சடிப்பாங்க. அடுத்து பாருங்கள், ரூபாய் பத்திரம் அச்சிட தேவையான காகிதங்கள் RBIக்கு 10,000 ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க அதிகாரம் உள்ளது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ 2,000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் வந்து அச்சிட்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்திய பணக்கொள்கை மற்றும் வணிக வங்கி பண இருப்பை தீர்மானிப்பது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி. சரிங்களா? பணவியல், நிதி தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீட்டுக்கு பொறுப்பானவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி. சரிங்களா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் முந்தைய பெயர் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்பீரியல் வங்கி 1921. பெயர் மாற்றம் செய்யப்படுது பார்த்திங்கன்னா 1955. சரிங்களா? RBI விதிக்கும் வட்டி விகிதமே வந்து வங்கி வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பண அளிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம், அந்நிய செலவாணி ஆகியவற்றை கட்டுப்படுத்துவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மைய வங்கி. சரிங்களா? ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஆண்டு தொடங்கும் நாள் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி. அடுத்து பாருங்கள், அரசுடைமையாக்கப்படாத நிதி நிறுவனங்கள் முறைசாரா நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், முதல் காலாண்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன். சரிங்களா? ஆண்டோடைய 2ஆம் காலாண்டு பார்த்திங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஆண்டோடைய 3ஆம் காலாண்டு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 4ஆம் காலாண்டு வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அடுத்து பாருங்கள், 14 வங்கிகள் ஜூலை 19, 1969 6 வங்கிகள் ஏப்ரல் 15, 1980 தேசியமயமாக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நபார்டு வங்கி என்பது கிராமப்புற வேளாண்மை வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. நபார்டு வங்கி வந்து 1982 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பணவீக்கம் ஏற்பட காரணங்கள் வந்து பண அளிப்பில் உயர்வு மற்றும் உற்பத்தியில் குறைவு. சரிங்களா? பொதுக்கடன் என்பது அரசு கடன் அப்படின்னு சொல்கிறாங்க.
பாதுகாப்பு செலவு என்பது பொது நுகர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்திய தேசிய வருமானத்தை கணிப்பது மத்திய புள்ளி விபர நிறுவனம். சரிங்களா, இந்திய தேசிய வருமானத்தை கணிப்பது மத்திய புள்ளி விபர நிறுவனம். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் கூட்டுறவு அமைப்பில் நீண்ட கால கடன்களை வழங்குவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவள வங்கிகள். சரிங்களா, ஸோ இந்தியாவிற்கு அதிக அளவு அந்நிய செலவாணி ஈட்டி தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தோல் மற்றும் தோல் பொருட்கள். ஸோ முதலில் வங்கி திட்டத்தினை பரிந்துரைத்த குழு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா காட்கில் குழு 1969. அடுத்து பாருங்கள், குறிப்பிட்ட பகுதியில் குழு அமைத்து தொழிலில் ஈடுபடுவது பார்த்திங்கன்னா சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்திய உணவுக் கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1965. சரிங்களா, இந்திய உணவுக் கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு 1965. ஸோ அவ்வளோதான். சரிங்களா, ஸோ இன்றைக்கான ஒன்லைனர் வந்து பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க